ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இந்த வீடியோல சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டான்ஜெட்கோ அதாவது டிஎன்இபில எப்படி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்ற விஷயத்த பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டான்ஜெட்கோ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க கூகுள்ல. கூகுள்ல டைப் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டான்ஜெட்கோ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்லயே வருதுங்க இல்லைங்களா? அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்டி நியூ கனெக்ஷன் இருக்கும். அத அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, உள்ள அப்ளை ஆப்ஷன் வருங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அத நம்ம சூஸ் பண்ணி அதிலேயே பார்த்தீங்கன்னா, நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்டர் அப்ளிகேஷன் மொபைல் நம்பர்ன்னு இருக்கும். அப்ளிகன்ட் மொபைல் நம்பரு. ஆதார் லிங்க் ஆயிருக்கிற அந்த மொபைல் நம்பர நீங்க கிளிக் பண்ணி கரெக்ட்டா அது என்ட்ரி போட்டுக்கோங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னா, என்டர் அப்ளிகன்ட் இமெயில் ஐடி. உங்களுடைய இமெயில் ஐடி கரெக்ட்டா போட்டுக்கோங்க. ஏன்னா, அந்த இமெயில் ஐடிக்கும், அந்த மொபைல் நம்பருக்கும் தான் உங்களுக்கு நீங்க குடுக்குற மொபைல் நம்பருக்கும், மொபைல் நம்பருக்கும் பிளஸ் அந்த இமெயில் ஐடிக்கும் தான் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓடிபி வரும். ஜெனரேட் ஓடிபின்னு குடுங்க. ஓடிபி பார்த்தீங்கன்னா, மொபைலுக்கு வந்திருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, 6 டிஜிட் ஓடிபி வரும். அந்த 6 டிஜிட் ஓடிபிய கரெக்ட்டா என்ட்ரி பண்ணி வேலிடேட் ஓடிபின்னு குடுங்க. எனக்கு அந்த 6 டிஜிட் ஓடிபி வந்துருச்சு. அந்த ஓடிபிய நான் என்ட்ரி போட்டுட்டுருக்கேன். வேலிடேட் ஓடிபின்னு குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கைட்லைன்ஸ் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருதுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இப்போ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான கைட்லைன்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் என்ட்ரி போடும்போது அந்த அப்ளிகேஷன் நம்பர் அதாவது பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் நம்பர்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கன்சியூமர் நம்பர் பார்த்தீங்கன்னா, அந்த 08ல ஸ்டார்ட் ஆகும். 04ல ஸ்டார்ட் ஆகும். அந்த உங்களுடைய ஆல்ரெடி நீங்க பே பண்ணியிருக்கிற அந்த இபி ரிசிப்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த கன்சியூமர் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் கரெக்ட்டா என்ட்ரி பண்ற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எதனால நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க? செட்டில்மென்ட்க்காகவா? இல்ல அ சேல் பண்ணிட்டீங்களா? இல்ல பிளஸ் பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்ற விஷயத்த அதுல கேட்கும். ஸோ நீங்க வித்தவுட் கன்செர்ன் லெட்டரா? இல்ல வித் கன்செர்ன் லெட்டரா? அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிட்டு, மேக்ஸிமம் நீங்க வித்தவுட் கன்செர்ன் லெட்டர் போடுறது பெட்டருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் ரெக்கார்ட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் ஆஃப் நேம் ட்ரான்ஸ்ஃபர். என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷனுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்ற விஷயத்த இதில கீழ குடுத்துருக்காங்க. ஒரு வேளை இறந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லீகல் ஏர் சர்டிஃபிகேட் தேவைப்படுங்க. ஒருவேளை சேல் பண்ணியிருந்தாங்கன்னா, பத்திரம், சிட்டா, கம்ப்யூட்டர் சிட்டா, பட்டா இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுங்க. கீழ பார்த்தீங்கன்னா, அண்டர்டேக்கிங் ஃபார்ம் இருக்கும். ஒருவேளை இறந்தவங்களுடைய வாரிசு சர்டிஃபிகேட் இருக்கு. பிளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ற மாரி இருக்கும், நோட்டரி வைக்கிறதுகிட்ட ஒரு சைன் வாங்குற அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வாங்கி சைன் வாங்குற மாரி இருக்குங்க. இதுல பாருங்க, டியூ டூ டெத் ஒருவேளை இறந்திருந்தாங்கன்னா, ஐடென்டிட்டி பாண்ட் வாங்கி, அதுல நீங்க என்ன பண்றணும், நோட்டரி லாயர் கிட்ட பார்த்தீங்கன்னா, நீங்க சைன் வாங்குற மாரி இருக்கும். அண்டர்டேக்கிங் ஃபார்மேட் பிளஸ் அப்ளைன்னு இப்ப குடுங்க. அப்ளைன்னு குடுத்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த கன்சியூமர் நம்பர் கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்டர்ன்னு குடுங்க. குடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கன்சியூமர் நம்பர்ல யார் பேர் இருக்கோ அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் இதுல வந்துருங்க. நான் குடுத்த உடனே பாருங்க, நான் அந்த கன்சியூமர் நம்பரோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இருக்கிற அந்த முகவரியும், நீங்க யூஸ் பண்ற முகவரியும் ஒண்ணான்னு கேட்குது. ஆமான்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஒருவேளை வேற இருந்தா நோன்னு குடுத்து நீங்க அட்ரஸ் டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டோர் நம்பர என்ட்ரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் அதையும் கரெக்ட்டா என்ட்ரி போட்டுக்கோங்க. நகரம் அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ டவுன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டவுன் ஆர் வில்லேஜ் என்னவா கரெக்ட்டா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தாலுக்கு அதையும் கரெக்ட்டா நீங்க டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பின்கோடு. இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து சீக்கிரமாவே இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, பண்ணிற முடியும். இதுல பார்த்தீங்கன்னா, பெயர் மாற்றத்திற்கான காரணம் கேட்குது. சேலா, இல்ல பார்ட்டிஷனா, செட்டில்மென்ட்டா, வித்தவுட் கன்செர்ன் லெட்டரா, வித் கன்செர்ன் லெட்டரான்னு கேட்குது. நான் வித்தவுட் கன்செர்ன் லெட்டரே குடுத்துக்கிறேன். உரிமையாளர் விவரம் பார்த்தீங்கன்னா, ஓனரா இல்ல பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு கேட்குது. நான் ஓனர்ன்னு குடுத்துக்கிறேன். ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டினா ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டின்னு குடுத்துக்கோங்க. 2 நேம் கேட்கும். 2 நேமும் நீங்க ஃபில் பண்ணிக்க முடியும். விண்ணப்பதாரர் பெயர் பார்த்தீங்கன்னா, எப்படி இதுல நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஆதார் பேஸ்டு தாங்க இதுல பண்ணணும். ஏன்னா, ஃப்ரீ கரண்ட்க்கு பார்த்தீங்கன்னா, ஆதார் பேஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ ஆதார்ல நேம் எப்படி இருக்கோ ஆஸ் யூசுவல் அப்படியே நீங்க டைப் பண்ணுங்க.
மாற்றி பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் ஆத்தென்டிகேஷன் வந்து ஆகாது. ஸோ அப்ளிகேஷன் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்க. தெளிவாக நீங்கள் வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரியே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இதை ஈஸியாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்மிட் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் நெக்ஸ்ட் பாருங்கள், ரீசன்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட்னு கேட்குது இல்லைங்களா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே அண்டர்டேக்கிங் ஃபார்மேட் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். அண்டர்டேக்கிங் ஃபார்மேட் வந்து நம்ம அந்த டீட்டெயில்ஸ் யார் பேரில் இருக்குது, யார் பேருக்கு அவங்க எழுதி கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபில் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 2 விட்னஸ் கேட்கும். 2 விட்னஸ்ஸு ப்ளஸ்ஸு அதனுடைய அட்ரஸ் எழுதிட்டு யார் வந்து அப்ளிகண்ட்டோ அவங்க சிக்னேச்சர் போட்டு இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் பத்திரம் இருக்குது இல்லைங்களா? அந்த பத்திரத்தை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ சேலுன்றதுனால அந்த பத்திரத்தை அப்படியே டாக்குமெண்ட் பூரா என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அண்டர்டேக்கிங் ஃபார்மேட் நான் டவுன்லோட் பண்ணி இல்லையா, அதை வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒன்று என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரொசீட்னு கொடுத்தேன்னா அப்படின்னா ப்ரொசீட்னு கொடுக்குறேன். ப்ரொசீட்னு கொடுத்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக போகுது. இப்போ ஆதார் ஆத்தென்டிகேஷனுக்கு ஆதாருக்கு ஒரு ஓடிபி வரும், 6 டிஜிட் ஓடிபி வரும். அது கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா இப்போ டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக வரும். வேலிடேட் ஓடிபின்னு கொடுக்குறேன். வேலிடேட் ஆகிடுச்சு, ஏன்னா நேம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் எந்த அட்ரஸ் இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுதுன்னா அதை எடுத்துக்குது. ப்ரொசீட்னு கொடுக்குறேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அதெல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு தெளிவாக அதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கா, கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 1-2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. மேலே டிக்ளரேஷனுக்கு வந்து ஓகேன்னு சொல்லி நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அப்ளிகேஷன் ரெடி ஆகிடுச்சு. LA1A அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து ஃப்ரீ கரண்ட்டுங்க. சரிங்களா? 100 யூனிட் ஃப்ரீயாக வருது இல்லையா, அதனால தான் ஆதார் ஆத்தென்டிகேஷனும் கேட்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 725.9 rupees வந்து நீங்கள் பே பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 726 rupees வரும். பே பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதற்கான ரிசிப்டை எங்களால் எடுத்துக்க முடியும். சரிங்களா? இதை அப்ளை பண்ண முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை கொண்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய இபி ஆஃபீஸ் எந்த ரீஜனோ அந்த ரீஜனில் கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுக்கணுங்க. அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுடைய நேமை வந்து மாற்றி கொடுப்பாங்க. தேங்க்யூ.